திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை கந்த பழனிவேலிடம் கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. சத்தியமன் திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகள் உள்ளது. இதனை நகர்ப்புற விரிவாக்க திட்டத்திற்கு 100 வார்டுகளாக தரம் உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக திருச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள திருவெரும்பூர், மணச்சநல்லூர், லால்குடி உள்ளிட்ட தாலுகாக்களில் உள்ள 27 ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியில் இணைப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அடுத்துள்ள தாயனூர் ஊராட்சியும் ஒன்றாகும். இந்த தாயனூர் ஊராட்சியில் 1000 குடும்பங்கள் வசிக்கின்றனர். சுமார் 3500 ஏக்கர் விளைநிலங்கள் மூலம் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இது தவிர கால்நடை வளர்ப்பிலும் அந்த பகுதி முன்னோடியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சியுடன் தாயனூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநகராட்சியுடன் தாயனூர் ஊராட்சியை இணைக்கக்கூடாது என கூறி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு அறிவித்த நிலையில் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து மக்கள் வாக்களித்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.ஏ. நேரு திருச்சியில் செய்தியாளர்களும் கூறும்போது, திருச்சி மாநகராட்சியில் இணைய விருப்பமில்லாத ஊராட்சிகளை நாங்கள் இணைக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தாயனூர் ஊராட்சியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் ஆகியோர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்க வந்தனர். அந்த கோரிக்கை மனுவில் தாயனூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைத்தால் இப்பகுதியில் உள்ள விவசாயம் பாதிக்கப்படும், தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், கடுமையான வரி சுமை ஏற்படும், குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியுள்ள ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆகிய காரணத்தை காட்டி தங்களது ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியில் இணைக்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளிக்க பேரணியாக வந்தனர். மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு வந்த அவர்களை வாசல் கதவை மூடி காவலர்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சாலையிடமிருந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கலைந்து சென்றனர். இதனால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.